Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC கான CBT 1 எக்ஸாம் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இன்னும் எவ்வளவு நாள் டைம் இருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு NTPC எக்ஸாம் வந்து ஏப்ரல் மிட் இல்லனா மேல வரும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஏப்ரல் லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு RRB பாராமெடிக்கலோட CBT எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ பாராமெடிக்கலுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா NTPCயோட CBT 1 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுபடி பார்த்தா உங்களுக்கு NTPC கான CBT 1 எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன்ல NTPC கான CBT 1 எக்ஸாம் வந்து இருக்கும். அப்போ இப்போ இருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாசம் கையில் இருக்கு, அதாவது 60 டேஸ் கையில் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டேஸ் கையில் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 50 டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிலபஸ் முடிச்சிருப்பீங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பயப்படாதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுங்க. ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் இல்லனா ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாருங்க. இந்த 50 டேஸ்ல ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் நீங்க ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்தா கூட எக்ஸாம் போறதுக்குள்ளே ஒரு 10 மினிமம் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் எடுத்துடலாம், மேக்ஸிமம் ஒரு 15 ஃபுல் டெஸ்ட் எடுத்துடலாம். இல்ல 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களால எவ்வளவு டெஸ்ட் 20 டெஸ்ட் வரைக்கும் உங்களால எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ மினிமம் ஒரு 10 டெஸ்ட் நீங்க CBT 1 எக்ஸாம் போறதுக்குள்ளே மினிமம் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20 ஃபுல் டெஸ்ட் வரைக்கும் எடுக்கலாம். இல்ல 10 எனாஃப் தான். இந்த 10 டெஸ்ட்டை நல்லா உருப்படியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல வீக்கா இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70க்கு மேல எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, CBT 1ல உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 70க்கு மேல இருக்கு, 70 to 100 இந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா CBT 1 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். 70க்கு மேல போயிட்டீங்கனாலே கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்கும் மேல இன்னும் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டாப்பராகவே செலக்ட் ஆகிடலாம். இருக்கக்கூடிய எல்லா லெவலுக்குமே உங்களை CBT 2க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால இருக்கக்கூடிய டேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? மேம் நான் எதுவுமே படிக்கவே இல்லை, நான் சிலபஸே இன்னும் முடிக்கலை, நான் இந்த லாஸ்ட் மினிட்ல என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் NTPCக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைனல் செலெக்ஷன் பேட்சில் முக்கியமான மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸுன்னு எல்லா கொஸ்டினுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 11:30 நம்ம ஆப்பில் லைவ் கிளாஸ் வேற கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லைவ் கிளாஸில் உள்ள கொஸ்டின் ப்ளஸ் அந்த செலெக்ஷன் பேட்சில் 40 டேஸ்க்கான பிளான், அதுக்கான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதை மட்டும் பார்த்தீங்கனாலே உங்களால் இந்த 50 டேஸில் வந்து CBT 1 எக்ஸாமுக்கு ரெடியாக முடியும். ஓகேவா? ஸோ நான் எல்லாமே படித்து முடிச்சிட்டேங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக NTPCக்கான டெஸ்ட் பேட்ச் வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அந்த 10 டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மந்தோட ஸ்டார்டிங்கில் ஆல்ரெடி நம்ம ஏப்ரல் மந்த்துக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து அகைன் ஒரு 2 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஓவராலாக 4 டேஸாக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்னன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ், நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ். ஏன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஏன்னா இதுல A to Z எல்லா சப்ஜெக்ட்டுமே டீச் பண்ணியிருப்போம். ஒரே கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். ஓகே, இதோட ஃபீஸ் வந்து 2500, வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. பட் இன்னைக்கு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு ஆஃபரில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். NTPCயோட டெஸ்ட் பேட்சுக்கும் உங்களுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதாவது எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பேட்சில் 1000+ டெஸ்ட் வந்து இருக்கும். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 399. இந்த ஆஃபர் எல்லாமே இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. அடுத்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங், மேக்ஸுக்கான A to Z, ரீசனிங்கான A to Z இதில் சொல்லியிருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1199, அதாவது 1499. ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1199. சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஓகே, இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999. இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ் வந்து 699. கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ். மேம் நான் NTPCக்கு மேக்ஸ் நல்லா படிச்சிட்டேன், ரீசனிங் படிச்சிட்டேன், ஜென்ரல் அவேர்னஸும் படிச்சிட்டேன், இந்த கரண்ட் அஃபேரால தான் என்னோட ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மி ஆகுது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நம்ம PDF கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அப்கமிங் கரண்ட் அஃபேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேராகவும் டெய்லி கரண்ட் அஃபேராகவும் கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த CA PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இதில் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மேக்ஸிமமாக போச்சுன்னா ஒரு 25 கொஷின் அந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து கரண்ட் அஃபேரை மொத்தமாக பல்காக வச்சு படிக்கிறத விட நம்ம டெய்லி கரண்ட் அஃபேராக கொடுப்போம் இல்லையா, அப்போ ஒரு 10 கொஷின் 20 கொஷின் கொடுக்கும்போதே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த 2025 நம்ம டெய்லி கரண்ட் அஃபேரும் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸில் கொடுத்துட்டோம். 2024 கரண்ட் அஃபேர் எல்லாமே மொத்தமாக ஒரு 12 பார்ட்டாக கொடுத்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேயும் கவர் ஆகிரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேரும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399. இங்கிலீஷ்க்கான A to Z சீரிஸோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499. ஃபைனலாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் என்னன்னா குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச். இதுலையும் உங்களுக்கு 1000+ டெஸ்ட் வந்து இருக்கும். இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 399. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாலுமே ஆஃபர் ப்ரைஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2ஆம் தேதியே ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால நம்ம 4 டேஸாக ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 1/4/2025 4/4/2025 வரைக்கும் நம்ம ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் 4/4/2025 இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸ் மார்னிங் 10:30 to 11:30 இருக்கும். ஓகேவா? ஸோ 10:30 to 11:30 நம்ம நிறைய முக்கியமான மேக்ஸ், ரீசனிங்கு, சயின்ஸு எல்லா கொஸ்டினுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாமில் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து ரிவிஷன் கொடுத்துட்ருக்கோம். என்டிபிசிக்கும் குரூப் டிக்கும் இந்த லைவ் கிளாஸில் வந்து ரிவிஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே, எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கோர்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க பேட்சஸ். ஓகே, என்டிபிசிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், குரூப் டிக்கான செகண்ட் பேட்ச், எஸ்எஸ்சிக்கான நியூ பேட்ச் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆஃபர் ப்ரைஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஆல் இன் ஒன் ஜாயின் ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் சயின்ஸ் தனியாக, மேக்ஸ் தனியாக, ரீசனிங் தனியாக, இங்கிலீஷ் தனியாக, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் வச்சுருப்போம், அது தனியாக, கரண்ட் அஃபேர் தனியாக, இந்த மாதிரி ஒன்று தனித்தனியாக பே பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எல்லாமே கவர் ஆகிரும். ஓகேவா? ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னையோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் டீம் வந்து ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஸோ அவங்களும் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறாங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்லை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் CAPDFன்னு மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கான ஃபீஸ். கரண்ட் அஃபேர்னா 399 பே பண்ணுங்க, டெஸ்ட் பேட்ச்னாலும் 399 பே பண்ணுங்க, ஆல் இன் ஒன் அப்படின்னா 1899 பே பண்ணுங்க. பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மந்தோட ஆஃபரை உங்களுக்கு மந்தோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டோம். ஸோ அதுவும் இன்னைக்கே க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 உங்களுக்கு லைவ் இருக்கும். ஸோ மறக்காம லைவுக்கு வந்துருங்க. ஈவினிங் 6:30 நம்ம யூடியூப்ல லைவ் நடக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஈவினிங் 6:30 யூடியூப் லைவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்போம். எந்த கொஷினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். ஸோ டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வியூ சொல்யூஷன் கொடுத்து சொல்யூஷனும் பார்த்துக்கலாம், உங்களோட ஸ்கோரும் பார்த்துக்கலாம். இங்கே டைமர் எல்லாமே சைடில் ஓடிட்டு இருக்கும். எப்படி ரியல் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டை வந்து நீங்கள் லேப்டாப்லேயும் அட்டன் பண்ணிக்கலாம், ஃபோன்லையும் அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் கிளாஸஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லேப்டாப்லையும் பார்த்துக்கலாம், ஃபோன்லையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வியூ சொல்யூஷன் கொடுத்துட்டு அதோட சொல்யூஷன் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். ஓகே, ஸோ உங்களுக்கு சிலபஸ் முடிக்கிறதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே கொடுத்துருப்போம். அது மாதிரி டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சும் இதிலேயே கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் இருக்க கிளாஸஸ்லையும் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிட்டாலே இதிலேயே சிலபஸை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரிவிஷன் கிளாஸஸும் அட்டன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இதுலேயும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1000 டெஸ்ட்டுக்கு மேலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ எல்லா ஆஃபருமே இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காமல் இந்த நம்பருக்கு
வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நான் பிகினராக இருக்கேன், இப்போ தான் எனக்கு ரயில்வே எக்ஸாம்னு என்னென்ன அவேர்னஸ் வந்திருக்கு, இப்போ தான் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், ஸோ நான் எங்கேருந்து படிக்கணும் மேம் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்பவும் சொல்கிறதான், அந்த 18 வயசு 20 வயசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. ஸோ கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னா ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போனோம். அந்த ஆஃப்லைன் கிளாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல கோச்சிங் சென்டர், ஒரு நல்லா டீச் பண்ணக்கூடிய கோச்சிங் சென்டர் வந்து தூரமாக இருக்கும். ஸோ நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து கொஞ்சம் சிட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். டெய்லி 1 hour 2 hour ட்ராவல் பண்ணிட்டு போய் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு. எல்லாருக்கோட ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேட்டா இருக்கும். ஸோ மொபைல் டேட்டா இருக்கும். அந்த மொபைல் டேட்டா வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த ஃபோன் மட்டுமே போதும். டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கும் அந்த ஃபோன் போதும், கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் அந்த ஃபோன் போதும். அதுலேயே மெட்டீரியல்ஸு பிடிஎஃபாக உங்களுக்கு கிடச்சிரும். சப்போஸ் பிடிஎஃப் பார்த்து படிக்க முடியலனாலும் அதை ஒரு பிரிண்ட் போட்டுனாலும் நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துருச்சு. கிளாஸஸாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துருச்சு. பட் நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோ ஈஸி, எல்லாமே கையில் எடுத்து கொடுத்தாச்சு. இதை படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கக்கூடிய அளவுக்கு சிலபஸாக இருக்கட்டும் எல்லாமே A to Z கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ நீங்கள் பே பண்ண போகிறது ஆல் இன் ஒன்னுக்கு 1899 தான். ஸோ இதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகுது. ப்ளஸ் டெய்லி லைவ் கிளாஸும் கொடுத்துருவோம், வாட்ஸ்அப் குரூப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். பட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, நான் எப்போ சொல்கிறதான், இன்ஜினியரிங் காலேஜ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபைனல் இயரில் கேம்பஸ் இன்டர்வியூ வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கே படிக்கக்கூடிய இந்த மேக்ஸ் ரீசனிங் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், SSC எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட கேம்பஸ் இன்டர்வியூவில் ரிட்டன்லையும் நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். ரிட்டனில் நல்ல ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூ வந்து ஈஸியாக இருக்கும். எப்போவுமே அப்படி தான். இப்போ பேங்க் எக்ஸாம் போகிறீங்கன்னா POவுக்கு ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன்ல நல்ல ஸ்கோர் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால எப்பவுமே அந்த ரிட்டன் டெஸ்ட்ல நல்ல ஸ்கோர் வாங்குற மாதிரி பாருங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான இது கிடையாது. நம்ம ஸ்கூல் டேஸ்ல இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சோமோ, அதாவது 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் என்னெல்லாம் படிச்சோமோ அதுதான் இங்க வரும். அப்படியே இன்ஜினியரிங்லாம் படிச்சு முடிச்சுட்டு வந்து இங்க உள்ள சம்மெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா இருக்கும். 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச டைம் அண்ட் ஒர்க் தான். அதான் மேக்ஸ்ல அப்படி வருது. மென்சுரேஷன் படிச்சிருப்போம், அளவியல்னு படிச்சிருப்போம், அதோட 2D ஷேப் 3D ஷேப் தான் வருது. அல்ஜிப்ரா படிச்சிருப்போம், 9ஆம் கிளாஸ்ல இருந்து அல்ஜிப்ரா படிச்சிருப்போம், அதுதான் அப்படியே மேக்ஸ்ல வருது. ரீசனிங்கும் அதே தான். மேக்ஸ் ஈஸியா பண்றீங்க அப்படின்னா ரீசனிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி சின்ன வயசுல இருந்து படிச்ச அதே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதே குப்த பேரரசு, அதே முகாலய பேரரசு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாலிட்டில நம்ம பார்த்த ஆர்டிகல்ஸ் அதுதான் வரப்போகுது. அப்போ ஸ்கூல் டேஸில் என்ன படித்தோமோ அது எல்லாத்தையும் திருப்பி ஒரு டைம் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? வேறு எதுவுமே காம்படிட்டிவ் எக்ஸாமில் உங்களுக்கு கஷ்டமாக கேட்கறது கிடையாது. ஓகேவா? ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்குள்ளே கோடிங்கோ அதுவோ அந்த மாதிரிலாம் கேட்கறது கிடையாது. ஸ்கூலில் என்ன படித்தோமோ அதை ஒரு டைம் ரீகால் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும்னா ஸ்பீடாக போடணும். ஸ்கூலில் வந்து 5 மார்க்குக்கு அந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க எக்ஸாமில். அளவியலில் ஒரு கொஸ்டின் வருது, மென்சுரேஷனில் ஒரு கொஸ்டின் வருதுன்னா அது 5 மார்க்குக்கு அங்கே எழுதியிருப்போம். இங்கே வந்து 1 மார்க்குக்கு அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ 1 மார்க்குக்குன்னா அதுக்கு ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணனா என்ன பண்ணணும், ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாள் பிகினரா ஒரு ஆஸ்பிரண்டா உள்ள வரும்போது அந்த மேக்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அடுத்த நாள் சால்வ் பண்ணும்போது 7 நிமிஷம் ஆகும். அடுத்த நாள் சால்வ் பண்ணும்போது 5 நிமிஷம். அப்படியே அதை வந்து 30 செகண்ட் கொண்டு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ரிப்பீட்டட் பிராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இங்க எல்லாருக்கும் எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ண முடியும். ஆனா அந்த டைமுக்குள்ள சால்வ் பண்றதுக்கான பயிற்சியை எடுக்கணும். ஓகேவா? அதுக்கான ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்துட்டோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் எப்போ சொல்றதா, வயசு போனாலும் திருப்பி கிடைக்காது, வாய்ப்பு போனாலும் திருப்பி கிடைக்காது. 18 வயசை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 20 வயசு இல்ல மேம் நான் வந்து எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு எனக்கு 30 வயசுல தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தியே தெரியுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா 30 வயசுல 6 மாசத்துல கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. ஓகேவா? அதனால உங்களுக்கு இந்த டைம் தான் கிடைச்சிருக்குன்னா கிடைக்கக்கூடிய டைம், இந்த பிரசன்ட் டைமை நல்ல விதமா யூஸ் பண்ணுங்க. பாஸ்ட்டை பத்தி யோசிக்காதீங்க, ஃபியூச்சரை பத்தி யோசிக்காதீங்க. பிரசன்ட்டை வந்து பெர்ஃபெக்டா பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ரொம்ப சூப்பரா இருக்கும். பிரசன்ட்ல கடின உழைப்பை கொடுங்க, கன்சிஸ்டன்சி கொடுங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நீங்க டேலண்டான பர்சனா இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை ரிப்பீட்டடா சலிக்காம பிராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நேற்று தானே அந்த டாப்பிக்கை நான் பார்த்தேன், இன்னைக்கும் பிராக்டிஸ் பண்ணணுமா அப்படிங்கக்கூடிய இதுக்கு வரக்கூடாது. அதே டாப்பிக்கை திருப்பியும் படிக்கணும். அப்பதான் அது என்ன பண்ண முடியும், எக்ஸாம்ல போனோடனே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா?
ஓகேவா? அதனால் கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க்கு, பேஷன்ஸு இது 3 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ திருப்பியும் நாம் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஈவினிங் 6:30க்கு லைவ் இருக்குது. மறக்காமல் யூடியூப்பில் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஆஃபர் ப்ரைஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.